Good morning, students. Today we are going to learn about chapter 7 jugs and mugs. Dear students, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜக் அப்படின்னா என்ன, மக் அப்படின்னா என்ன. இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணுறதுக்கு, வாட்டர் இல்லை லிக்விட் ஐட்டம்ஸ் ஏதாவது நம்ம அளந்து ஊற்றுறதுக்கு, அள்ளி ஊற்றுறதுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஜக்ஸும் மக்ஸும். இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இந்த லெசனோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, லிட்டர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். அதாவது அளவுகள், ஒரு டம்ளர் எத்தனை டம்ளர் ஒரு ஜக்கு பிடிக்கும், அதாவது எத்தனை டம்ளர் வாட்டரை நம்ம அளந்து ஊற்றினா ஒரு ஜக்கு ஃபுல்லாகும், இல்லை எத்தனை டம்ளர் வாட்டரை எடுத்து ஊற்றணும் அப்படின்னா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஃபுல்லாகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். Dear students, see this picture. இது என்னென்னா, நம்ம நிறைய மெடிக்கல்ஸில் ஏதாவது ஒரு ஷாப்லலாம் நம்ம பார்ப்போம். ஏதாவது டேப்லெட்ஸு, குட்டி குட்டி டேப்லெட்ஸு இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. இல்லை சிரப் ஊற்றி விற்பாங்க குழந்தைங்களுக்கு. நம்ம சிரப்லாம் வாங்கும்போது பார்த்துருப்போம். 10 ml சிரப் பாட்டில், 25 ml சிரப் பாட்டில், 50 ml சிரப் பாட்டில், இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. எம்எல் அப்படின்னா என்னென்னா மில்லி லிட்டர். எம்எல் அப்படின்னா என்னது, மில்லி லிட்டர். சரிங்களா. எல் அப்படின்னா லிட்டர். இப்போ 250 ml அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், 1/4 லிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். 500 ml அப்படின்னா நம்ம 1/2 லிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். 750 ml அப்படின்னா 3/4 லிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். 1000 ml அப்படின்னா 1 லிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பிக்சர் பாருங்கள். இதுவும் என்னதான் 10 ml பாட்டில் தான். இது என்ன அப்படின்னா 1/4 லிட்டர் 250 ml பாட்டில். நம்ம வீட்டிலலாம் கூட யூஸ் பண்ணியிருப்போம். எதுக்கு, ஆயில் ஊற்றி வைக்கிறதுக்காக. ஆயில் வெளியில் எங்கேயும் சிந்தாமல், அதுவும் கரெக்டாக கம்மியாக நம்ம ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ்லாம் மம்மி கிச்சனில் நிறைய வச்சுருப்பாங்க. பாருங்கள், இது நமக்கு தெரியாமல் இருக்காது. இப்போ நம்ம எல்லாருமே என்ன மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது 500 ml, அதாவது 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில். நீங்களும் இதுதான் யூஸ் பண்ணுறீங்க. இது இல்லை 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் யூஸ் பண்ணி நான் நிறைய பார்த்துருக்கேன். இது 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். இதுலேயும் இது என்னது, காப்பர் வாட்டர் பாட்டில். அடுத்து இது 25 லிட்டர் வாட்டர் பாட்டில். நிறைய ஷாப்ஸ்லாம் நம்ம இந்த மாதிரி பார்த்துருப்போம் இல்லையா. நம்ம வீட்டில் ஃபில்டர் இல்லை சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம வெளியில் எங்கேயாவது டூருக்கு போகிறோம், அப்போ நமக்கு தண்ணி தேவை அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம போகிற வெஹிக்கிள்லேயே இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வேணுங்கிறப்ப நம்ம இதிலேருந்து தண்ணி ஊற்றி நம்ம குடிச்சுக்கலாம். இது என்னது, எல்லாருக்குமே நமக்கு தெரியும், சின்டெக்ஸ் டேங்க் இல்லையா. நம்ம வீட்டில் டேப் ஓப்பன் பண்ணணும், நமக்கு தண்ணி வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு டேங்கை ஃபிட் பண்ணியிருப்போம். ஃபிட் பண்ணிட்டு அதிலேருந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எந்த டேப் ஓப்பன் பண்ணனாலும் நம்ம வீட்டுக்குள்ளேயே தண்ணி வரும் இல்லையா. இது எவ்வளோ, 1000 லிட்டர் சின்டெக்ஸ் டேங்க். இதுலேயே 2000 லிட்டர், 5000 லிட்டர், இந்த மாதிரி பெரிய பெரிய சின்டெக்ஸ் டேங்க்ஸ்லாம் இருக்குது. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி டேங்க்லாம் ஒவ்வொரு ஹவுஸுக்கும் வாங்கி வச்சுருப்பாங்க. ஓகே, நம்ம பால் வாங்குகிறோம் இல்லையா. இப்போ ஏதாவது ஒரு பால் வாங்குறதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, இல்லை நம்மளே மாடு வச்சுருக்கோம், பால் ஊற்றுறதுக்காக போகிறோம் அப்படின்னா, இப்போல்லாம் நிறைய கம்ப்யூட்டர் மிஷின்ஸ் இருக்குது. பட் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி 1 லிட்டர், 1/2 லிட்டர் இந்த மாதிரி ஜக்ஸ் எல்லாம் வச்சு தான் அளந்து எத்தனை லிட்டர் அப்படின்னு அளந்து ஊற்றுனாங்க. இந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இது 50 ml. அதுக்கு பெருசாக இருக்கிறது 100 ml. அதுக்கு பெருசாக இருக்கிறது 250 ml, அதாவது 1/4 லிட்டர். அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லைங்களா, அது 500 ml, அதாவது 1/2 லிட்டர். பெருசாக இருக்குது இல்லைங்களா, இதுதான் 1 லிட்டர், அதாவது 1000 ml. ஓகே, இங்கே பாருங்கள், 100 ml, 50 ml. ஓகே, நம்ம ஒரு ஜூஸ்
ஷாப்புக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து கிளாஸஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஜூஸ் வந்து ஊற்றி கொடுக்கறதுக்காக. சின்ன டம்ளர் அப்படின்னா அது வந்து ஒரு 10 ருப்பீஸாக இருக்கலாம் அந்த ஜூஸோடைய ரேட்டு. இல்லை பெரிய டம்ளராக இருந்தால் அதனுடைய அளவு, அதாவது எம்எல் அதிகமாக இருக்கும், அதனால் அதனுடைய காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். 15 ருப்பீஸ் அல்லது 20 ருப்பீஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த பொருளுடைய அளவு பொறுத்து தான் எம்எல் மாறும் இல்லையா. இப்போ வந்து பெரிய டம்ளர் அப்படின்னா வந்துட்டு 25 ml 50 ml இல்லை 100 ml அந்த மாதிரி பிடிக்கும். இல்லை சின்ன டம்ளர்னால் அதில் பாதி 50 ml அந்த மாதிரி அளவு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதனுடைய காஸ்ட்டும் இருக்கும். Okay students, this is your home fun. Okay, ring the one which holds more water. இங்கே பாருங்கள், இங்கே 3 pictures கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இதில் வந்துட்டு எது அதிகமான வாட்டர் பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ரவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா. இதை நீங்கள் பார்த்த உடனே தெரியும், பெரிய பொருளை தான் வந்து பெரிய ஆப்ஜெக்ட்லாம் நிறைய வாட்டர் நம்ம ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா. அப்படி எடுத்த உடனே நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் வந்து பக்கெட் இருக்கும், இந்த மாதிரி மக்கு இருக்கும் இல்லையா. அந்த மக்கில் எத்தனை மக்கு வாட்டர் ஃபில் பண்ணனா அந்த பக்கெட் ஃபில் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் அளந்து ஊற்றி ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்து நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. அதையும் வந்து பக்கத்தில் எழுதுங்க. 50 mugs ஈக்குவல் டு 1 பக்கெட் அந்த மாதிரி எழுதுங்க. இது என்னது, டீ கப்பு. இது வந்து டீ கப்புக்கு அடியில் வைக்கிற அந்த பிளேட் இல்லைங்களா. இது வந்து எவ்வளோ, எத்தனை குட்டி அந்த பிளேட்ஸோடைய எத்தனை பிளேட் டீ வந்து ஒரு கப்பு ஃபில் ஆகும். அடுத்து இங்கே பாருங்கள், இதுவும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. பாட் கொடுத்துருக்காங்க. இது வந்து சின்னதாக ஒரு பாட் இருக்குது, பெருசாக ஒரு பாட் இருக்குது. இதுவும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் இருந்துச்சுன்னா அளந்து பாருங்கள். அளந்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள், ரவுண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சின்னதாக ஒரு சொம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பெருசாக ஒரு குடம் கொடுத்துருக்காங்க. எத்தனை சொம்பு, நம்ம தண்ணி குடிப்போம் இல்லைங்களா, வீட்டில் வச்சுருப்போம்ல, எத்தனை சொம்பு வாட்டர் வந்து ஒரு குடம் ஃபில் ஆகுது அப்படின்னு அளந்து ஊற்றி பாருங்கள். அளந்து ஊற்றி பார்த்துட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், thank you. See you in the next class.